போராட்டம் நடத்த மாணவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தாவேகா சார்பில் நிலைப்பாடு காங்கிரஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்திலேருந்தே ஒரே ஸ்டாண்டு தான். அந்த நீட்டுங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை மக்களுக்கு எதிரானது. நீட் தேவையில்லை என்பது தான் மருத்துவம். அதுக்கு நிரந்தர தீர்வாக எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இந்த மருத்துவம் கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அதுதான் தீர்வாக இருக்கும். அதனால் இடைப்பட்ட காலத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு சட்ட போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கும் என்பது நான் இந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அந்த சங்கத்திற்கும் அந்த அரசாணைப்படி எந்த விகிதாச்சார அடிப்படையில் அந்த நீர் பகிர்ந்து கொடுக்கணுமோ அதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசில் என்ன ஐயம் இருந்ததுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கல, அவங்க அணையிலிருந்து திறந்து விடுறாங்க, அதில் வர அந்த லாஸஸ் போக அந்த லீக்கேஜஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் லாஸ் போக இவ்வளோ கிடைக்கணும், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. அதனால் நம்ம நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுங்க. எவ்வளோ நம்ம அணையிலிருந்து அணை இருப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம அணையிலிருந்து திறந்து விட்டோம், ஒவ்வொரு அந்த கால்வாய் துணை கால்வாய்க்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அறிக்கையை கொடுங்க. அதை பார்த்து திருப்பும் விவசாய சங்கங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பற்றி கேட்கலாம். அப்புறம் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக நீர் திருட்டு இருக்குன்னு அனைத்து நீர் சங்க தலைவர்களுமே, நீர் பகிர்மான குழு தலைவர்களுமே சொல்கிறாங்க. அது யாருமே இல்லைன்னு மறுக்கல. அது கண்டிப்பாக பல வருடங்களாக இதுதான் ஒரு நடைமுறை சூழலாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக அப்படியே அரசெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லை, நீர் பாசனத்துக்கும் தண்ணி இல்லாத சூழலில் இந்த மாதிரி நீர் திருட்டை வந்து நம்ம அனுமதிக்கவே முடியாது. நம்ம அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, மக்களுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம். அதனால் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு விசாரித்து சம்பந்தப்பட்ட இந்த நீர் திருட்டில் சம்பந்தப்பட்ட இது யாராக இருந்தாலும் சரி, அது நமக்கு இவங்க எந்த தொழிலில் எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அது தவறு தான். கண்டிப்பாக அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக நீர்வளத்துறை அமைச்சரே அதை பற்றி நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதற்கு மேலே அதுவே தெளிவான அறிக்கையாக இருக்குது. இது சட்டத்தின் ஆட்சினா ஒரு தவறு நடக்கிறப்ப, ஒரு அவதூறாக பேசுகிறப்ப அதை எப்படி பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. சட்டத்தின் ஆட்சி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி நடந்தது, ஒரு யூடியூப்பில் ஒரு பேசுகிறதுக்கு ஆட்சியை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கே குண்டாஸ் போட்டாங்க, அப்புறம் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசு தான் இருக்குது. அதில் அந்த குற்றச்சாட்டெல்லாம் ஏற்க முடியாது. குப்பை பிரச்சனை வந்து பலபடி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் தேர்தல் சமயத்தில் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் பூதாகாரமாக போயிட்டு இருக்கு. என்ன சார் தீர்வு? ஏதாவது ஆய்வு? குப்பை பிரச்சனை, திடக்கழிவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மட்டும் இல்லைங்க, சொல்லப்போனால் எல்லா தொகுதியிலையும் எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இது முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி அவங்க அதிகாரிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்தந்த பகுதியில் இதுக்கு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா திருப்பூர் கூட ஒரு பல்லடம் பகுதியில் ஒரு பயோகேசிஃபிகேஷன் பிளான்ட்டை நம்ம ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. ஆனால் அது என்னென்னா அந்த பகுதி மக்கள் ஒரு ஐயம் இருக்குது அவங்களுக்கு. அது என்ன, அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுமோ, அவங்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுமோ, காற்று மாசுபடுமோ அப்படிங்கிற ஐயம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர்கள் கூட நேற்று போய் ஆய்வு செஞ்சாங்க. இந்த நேரத்தில் பல்லடம் பகுதி மக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த பகுதியில் வர அந்த பயோகேசிஃபிகேஷன் பிளான்ட் அந்த அரசு வந்து அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து, அது திருப்பூரில் இருக்கிற குப்பைகளுக்கு மட்டுமான அந்த வசதி இல்லை, பல்லடம் பகுதியிலிருந்து அங்கே இருக்கிற கழிவு பிரச்சனைகளுக்குமான சேர்த்து அந்த ஃபெசிலிட்டி தான் அங்கே கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்குது. அதனால் எந்தவித நிலத்தடி நீர் பாதிப்போ சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக வரும்பொழுது தான் இதற்கான ஒரு தீர்வாக அமையும்.